வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். மேக்கிங் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சின்ன மோட்டிவ் தான். பட் அந்த மோட்டிஃபே எப்படி வந்துட்டு ஒரு கிராண்ட் டிசைனாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லோட்டஸ் தான் ஃபுல்லாக நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழேயும் வந்து நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க அந்த ஃபுல் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி லுக் இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்லீவ் லைன்ஸை போட்டுக்கணும். சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர்லேருந்து அந்த லோட்டஸ் ட்ரா பண்ணி வேறு எந்த ட்ரேஸிங்கும் இல்லாமல் சென்டரை நம்ம ஒர்க் பண்ணி அதை சுற்றியும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க் தான். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் லைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம ஜரி த்ரெட்டில் 2 லைன் வந்து ஜரி லைன் கொடுப்போம் இல்லையா, சேம் அதே தான். இதுக்கு நான் எப்பயும் போல் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். சேம் அதே ஒர்க்கு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ். இதுக்கு வந்துட்டு நான் ப்ரிசோவில் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜர்தோசி ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதாவது ஃபுல்லாக ஜர்தோசியை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நூல் மட்டும் வெளியே எடுத்து பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த தடவை. அது வந்து நல்லா ஸ்பீட் கொடுக்கும். ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கு. பட் எப்பயும் போல் 2 பீடாக தான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின். இந்த ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறதுல இது வந்து 24 நம்பர் 24. இது வந்து நம்ம 18லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் 18 ரொம்ப பொடியாக இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் கிராண்ட் டிசைன் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெருசாகவே நான் எடுத்திருக்கேன். ஸோ சேம் எப்பயும் போல் ஒரு ஸ்டோன் விட்டு இன்னொரு ஸ்டோனுக்கு வந்துட்டு ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வச்சுட்டு பைப்பிங் த்ரெட்டும் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஜிக்ஜாக் மூலமாக. கேப் வந்து 2 சைடும் ஒரே மாதிரி. நம்மளுக்கு வந்து த்ரெட் ஃபில்லிங் வந்து எம்போஸ்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம பைப்பிங் கார்டு வைக்கிறது. அந்த கேப் வந்து கரெக்டாக விட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைன் கூட போட்டுக்கலாம். பட் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இது 1.5 இன்ச்சு, அதாவது டபுள் கலர் த்ரெட்டில் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த கேப்பு அதை மார்க்கும் பண்ணியிருக்கேன். எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸி மெத்தட். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்பயும் போல் கிராஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே தான். லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச், அகெயின் மறுபடியும் மேலே போயிட்டு சேம். இப்போ வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த அகலம் தேவையோ அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கு கீழே மறுபடியும் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன்ஸே தேவை கிடையாது. நம்ம அந்த ஷார்ட் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, அது நேர் கீழேயே நம்ம வந்து மறுபடியும் எடுத்தோன்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் தேவையே படாது. சேம் அதுவே வந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகும். சேம் அதே ஒர்க்கு தான் கடைசி வரைக்கும். அதையவே பார்த்தே போட்டோம்னாவே போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல அந்த லைன் கிட்ட வந்தாச்சு. அந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். கலர் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் ஃபஸ்ட்டு ஸ்டிச் லாங் ஸ்டிச் அப்போ பிங்க்கவே எடுத்துகிட்டு செகண்ட் நம்ம ஷார்ட் போடுவோம் இல்லையா, அப்போ மட்டும் க்ரீனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரீன் த்ரெட் எப்படி மேலே வரைக்கும் எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த பிங்க் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அது லைட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ நார்மலாக நம்ம எப்பயும் போல் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு கண்டினியூ பண்ணி நம்ம அடுத்த லைன் வரைக்கும் கொண்டுட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிங்க்கு சேஞ்ச் பண்ணும்போது சேம் இதே ப்ரொசீஜர், இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போய்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து க்ரீனை போட்டு பிங்க் முடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த க்ரீனுக்கு நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்து எப்பயும் போல் பிங்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம நாட் போட்டோன்னா போதும். ஒவ்வொரு தடவையும் நம்ம நாட் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ சேம் ஒர்க் அதே தான். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்பர் 3 பீடு. ஆக்சுவலாக வந்துட்டு ரவுண்ட் பீடு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஒன்று ஒன்றா தான் வைக்கணும்.
இது ஆக்சுவலாக 2 2 வச்சிடாதீங்க, அது கண்டிப்பாக நிலை நிலையாக தெரியும். ஸோ அதனால் ஒன்று ஒன்றா தான் வைக்கணும். ஸோ சேம் இதே ஒர்க்கு தான் கடைசி வரைக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சுகர் பீட் லைன் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர். இது கொஞ்சம் வந்து சேம் இதே கலர் தான் இருக்கும். பட் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இதை நான் வச்சு க்ளூ வச்சுட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ட்ரை ஆக வரைக்கும் நம்ம இந்த லோட்டஸோடைய ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம் எப்படின்னு. லோட்டஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளுக்கு ஜர்தோசி ஒர்க் தான். ஸோ அது வந்து நம்ம பார்க்குறதுக்குள்ளே இது ட்ரை ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன் அவுட்லைன் கொடுக்கறதுக்காக. ஃபுல்லாகவே நம்ம வந்து அவுட்லைன் கோல்டன் கலரில் கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலரில் கொடுக்க போகிறோம். எப்பயும் போல் அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி அட்டாச் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் கீழே த்ரெட்டு விடும்போது டைட்டாக பிடிக்காமல் லூஸாக பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு விலகாது த்ரெட்டு. ஸோ சேம் இதே ஒர்க்கு தான் எல்லா அவுட்லைனும். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிங்க் கலர் ஜர்தோசி ஃபில்லிங் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி எம்போஸ்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் சென்ட்ரலில் வந்துட்டு ஒரு பேடட்காக ஜர்தோசி சேம் ஜர்தோசியவே வந்துட்டு பேடட்காக கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதை வந்து சென்ட்ரலில் கொஞ்சம் அட்டாச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி க்ளூ எடுத்தாச்சு. திலகம் ஸ்டோன்ஸை வந்து திருப்பி வச்சு நான் வந்து போடுறேன். ஸோ கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம அவுட்லைனில் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ வந்து பிங்க் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எட்ஜிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜர்தோசிக்கு நம்ம நிறைய டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கிடச்சிரும். எப்படி வந்துட்டு ஜர்தோசி யூஸ் பண்ணணும், என்ன மெத்தட் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அவுட்லைன் எல்லாமே வந்து சேம் இதே தான். பேடட் மாதிரி வைக்கிறது. ஃபுல்லாகவே சென்டரில் மட்டும் பேடட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இதை ஃபில்லிங்கில் பண்ண போகிறோம். சேம் தான். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். பிகாஸ் இதே ஒர்க்கு தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம் அதனால். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி. மேக்ஸிமம் வந்து ஸ்கேல் வச்சு அளந்தெல்லாம் இது கட் பண்ண மாட்டோம். நம்ம அந்த சைஸ் பார்த்தே வந்து கட் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அது அந்த பெட்டலுடைய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ சின்னதாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரே மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 2 3 ஜர்தோசி ஒன்றா வச்சு ஒரே நேரத்தில் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கையெல்லாம் கூசும். எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். த்ரெட் ஃபில்லிங்கை விட நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் ஃபில்லிங் தான் ரொம்ப ஈஸி ஒர்க்கு. சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ சேம் அதே தான். இதில் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸும் இல்லை. சேம் நம்ம ஃபில்லிங் யூஸ் பண்ணல லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் அதே தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். அந்த டேர்னிங்ஸ் வரும்போதும் சரி, நம்மளுக்கு அது கொஞ்சம் பெருசாக ஜர்தோசி யூஸ் தேவைப்படும் போதும் சரி, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சென்டரும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சென்டரில் வந்து ஒரு பீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு மேட் ஃபில்லிங் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். மேட் ஃபில்லிங்கில் வந்துட்டு நம்ம க்ராஸ்லேயும் வைப்போம். பட் அந்த மாதிரி இல்லாமல் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளிப் ஸ்டோன்ஸு. இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து அவங்க கிளிப் ஸ்டோன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றி வச்சு பீட் வைக்க போகிறோம்.
ஸோ இது நம்ம நார்மல் ஹேண்ட் நீடில் தான் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இந்த கிளிப் ஸ்டோன்ஸை. இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஹேண்ட் நீடில் மட்டும்தான் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு வகை கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்குது. அது வந்து கிளிப்பை கீழே கொடுத்து நம்ம ஸ்டோன்ஸை மேலே எடுத்துக்கலாம். அந்த மேலே மட்டும் வச்சு சுத்தமாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸும் இருக்குது. பட் இது வந்து மேலே தெரிகிற மாதிரி. ஸோ அதனால் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். நார்மல் நீடில் தான் பீட் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அந்த த்ரெட் தான் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக இன்னும் 2 ஸ்டிச்சஸ் சேர்த்தி கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நகராமல் இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை சுற்றியும் வந்துட்டு சுகர் பீடு வச்சுக்கலாம். இந்த கிளிப் ஸ்டோன்ஸுக்கு பதிலாக நம்பர் 6 வச்சாலும் நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்கும். பட் அவங்க கிளிப் ஸ்டோன் வேணும்னு கேட்டதுனால இதை நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து இது கீழே ஒரு நிறைய ஒர்க்கெல்லாம் வந்துடும். ஸோ இந்த ஸ்டோன் இங்கே யூஸ் பண்ணியிருக்க சேம் அதே ஸ்டோன் தான் நம்ம வந்து மேலேயும் க்ளூ வச்சுருக்கேன். ஸோ வந்து அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ட்ரை ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இந்த ஸ்டோன்ஸோடைய ஒர்க்கை முடிச்சிடலாம். ஜர்தோசி வச்சு நம்ம வளைச்சி கொண்டு வருவோம் இல்லையா கோலம் மாதிரி, ஸோ அந்த ஸ்டிச்சு தான் நம்ம போட போகிறோம். ஃபுல்லாகவே சேம் அதே ஒர்க்கு தான். லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி விரலில் ஒரு அழுத்திட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா ஸ்டிச்சஸில் இருந்துட்டு த்ரெட்டு விலகாமல் இருக்கும். சேம் டைம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேம் ஒர்க் தான், முடிச்சுட்டு காட்டுறேன் அப்படின்னு. ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ தெரியும் உங்களுக்கு. சேம் இங்கேயும் மேலேயும் நான் வந்துட்டு அந்த பிங்க் கலர் ஜர்தோசி அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டேன். இந்த ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே வந்து பீட் லைனில் தான் வச்சு பண்ண போகிறோம். கீழே வர்றது எல்லாமே கர்வ் மாதிரி கொண்டுட்டு போகிறோம் இந்த சுகர் பீட்ஸ்லேயே. இதுக்கப்புறம் நம்பர் 6 பீடு வச்சுட்டு ஒரு 2 லைன் நம்பர் 6 பீடு வச்சுட்டு சென்டரில் மட்டும் ஒரு சின்ன பென்டென்ட், அதாவது பென்டென்ட் சைஸில் ஒன்று வைக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அது கிளிப் ஸ்டோன் கேட்டதுனால நம்ம கிளிப் ஸ்டோன் நிற்கிறோம். அது வந்து ஒரு ஆப்ஷன் தான். வச்சு பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாக ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் 6 ஒரு 2 லைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் வந்துட்டு கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றியும் நம்பர் 3 பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம நார்மல் குந்தன் ஸ்டோன் திலகம் ஸ்டோன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி லைன்ஸில் கீழே வர்ற மாதிரி ஹேங்கிங்ஸ் மாதிரி. ஸோ வந்து இது ஆப்ஷனல் தான். இந்த கிளிப் ஸ்டோன் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை எடுத்துருவோம். ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரையல் தான். அந்த கிளிப் ஸ்டோன் வேணான்னா நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாகவே பீடு ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸ்லாம் வரும். இதில் வந்துட்டு ஜரிலேயே நம்ம லைன்ஸ் கொடுத்து மேலே ஒரு பீட் லைன் வச்சு அதுக்கு கீழே மறுபடியும் அந்த ஜரி திரும்பி வர்ற மாதிரிக்கு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். அதில் லைன்ஸ் அந்த டாட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது லைன்ஸ் போடுறதுக்கு. இதுவே நீங்கள் ப்ளைனாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. ஒரு லைன் சின்னதாகவும் ஒரு லைன் பெருசாகவும் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸ்லீவ் ஃபுல்லாகவே சேம் இதே ஒர்க்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்துட்டு சுகர் பீட்ஸ் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த திலகம் ஸ்டோன்ஸ்க்கு மேலே ஒரு லைன்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கும் வந்துட்டு சேம் இதே மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு அதை ஜாயின் பண்ண விட போகிறோம். ஸோ திலகம் ஸ்டோன்ஸ்க்கு ஃபுல்லாக சுகர் பீட் வச்சு முடிச்சுட்டு தான் நம்ம அந்த ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு சுகர் பீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஈஸி ஒர்க் தான். நான் உங்களுக்கு வந்துட்டு வச்சு காட்டுறேன் அந்த ஹேங்கிங்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு.
மேலேருந்து கண்டினியூ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். சேம் இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபுல்லாக வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன்ஸ்க்கு எல்லாமே இதே ஒர்க் தான். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது வந்து கரெக்டாக வரல. ஸோ அதனால் நான் அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம 6 பீடு வச்சு அதை சுற்றியும் பீட்ஸ் வச்சு நான் ஒரு டிசைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு சேம் இந்த பென்டன்ட் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. மேலே ஒரு பென்டன்ட் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மோட்டிவ் வந்து ஃபுல்லாகவே ஜர்தோசி மோட்டிவ் தான். இந்த குட்டி குட்டி ஹேங்கிங்ஸு இதெல்லாம் வந்துட்டு அந்த பிங்கை டாமினேட் பண்ணாமையும் சேம் வந்து அந்த பிங்கை எடுத்து காட்டுற மாதிரியும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன்ஸ் வந்து ஜரியிலேயே மேலே வரைக்கும் போயிட்டு இந்த கார்னரில் ஒரு நம்பர் 4 பீடு வச்சு திருப்பி நம்ம கொண்டு வந்துடுவோம். இந்த லைன் வந்து 2 லைன் வந்து ஜரி லைன் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டினா தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் வந்து இதை உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ், நம்ம ஒரு 6 இன்ச்சஸ் தான். இது வந்து ஒரு ரொம்ப எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த லைன்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் இன்னும் அழகாக கொண்டு வரலாம். பட் நம்மளுக்கு வந்து 1 இன்ச்சுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்லீவ் லைன், அப்புறம் அந்த மோட்டிவ் ஒரு 4 இன்ச்சஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு மேலே ஒரு 1 இன்ச் அந்த 1/2 இன்ச் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இன்னும் குட்டி குட்டியாக லோட்டஸ் கூட போடலாம், பட் அவங்க அதை பெருசாக தான் கேட்டாங்களே. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு கிராண்ட் டிசைன் தான் ஆக்சுவலி. இது வந்து நம்ம நெட்லேருந்து எடுத்த டிசைன் தான். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.